இன்றைக்கி தரப்பசலையில் தான் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தரப்பசலையை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு வாணலில் கடுகு, வெந்தயம், 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தரப்பசலையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி இந்த வாணலில் போட்டு வதக்க போகிறோம். இது ஓரளவு வதங்கினதும் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். கீரை இதிலே நல்லா வெந்துடும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சோறு கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.